இந்த வாரத்துக்கான கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் அந்த டாஸ்க்கை பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், என்னடா டாஸ்க்கு, இந்த மாதிரி ஒரு கண்டராவியான டாஸ்க்கை பார்த்ததுண்டா ஒரு ஆனர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ ஒரு மோசமாக 10 செகண்டில் ஒரு கேப்டன்சி டாஸ்க்கை முடிகிற அளவுக்கு ஒரு கேப்டன்சி டாஸ்க்கை வச்சுருக்காங்க. எனக்கு என்ன நினச்சி எப்படி இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அட்லீஸ்ட் ஒரு ½ அன் அவர், அட்லீஸ்ட் ஒரு 1 hour அப்படி போயிருந்தா கூட ஒரு டாஸ்க் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஆரம்பித்து 10 செகண்டில் ஒரு டாஸ்க் வந்து முடியுது, அதில் ஒரு வின்னரு, 2 பேர் தோற்று போகிறாங்க. என்ன கன்றாவி டாஸ்க்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பிரவீன் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. பிரவீன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல நேரங்க. ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அவர் மேலே பயங்கரமாக நெகட்டிவ் இருந்தது. திவாகருக்கு அகேன்ஸ்டாக வந்து ஓவராக பேசுறாரு, ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதிலிருந்து தலைவன் அப்படியே அடங்கிட்டாப்ல. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, பதுங்கிடலாம், பல பேர் பின்னாடி பதுங்கிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் பதுங்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவருக்கும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஜெயிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவர்கிட்ட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது, இருந்தாலும் கேப்டன் இப்போ ஆயிட்டாரு அப்படின்னு போது ஒரு டபுள் பெனிஃபிட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ பிரவீன் இப்போ கேப்டன் ஆனதால இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு இது இருக்காது, ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள இருக்கவங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லவா, இந்த கேப்டன்சி டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வேஸ்டான ஒரு டாஸ்க், ஒஸ்டான ஒரு டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கனி ஜெயிப்பாங்க, இல்லை இவரு விக்கல் ஜெயிப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் யாரும் எதிர்பார்க்கல. இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்மளுக்கு பார்க்கும் போதே என்னடா டாஸ்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த ரூல்ஸை சொல்லும் போது. இதுல வேற இவங்க, அதாவது நார்மலாவே இவங்களுக்கு ரூல்ஸ் புரியாது, சோ இவனுங்க எப்படா புரிஞ்சுக்க போறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த போர்டை பார்த்தோம், அதாவது ஸ்கீ போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இதான் அப்படின்ற மாதிரி. அந்த டாஸ்க்கை நம்ம பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பாக இந்த டாஸ்க் வந்து அடுத்த ½ அன் அவர் கூட போகாது அப்படின்ற மாதிரி. சீசன் 8 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இன்ஸ்டாகிராமில் வர ரீல்ஸில் வர டாஸ்க்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே கலாச்சிட்டு இருந்தாங்க, என்னடா டாஸ்க் இது, ரீல்ஸில் வர டாஸ்க்லாம் வச்சுட்டு இருக்கீங்க, கிரியேட்டிவ் டீம் அந்த அளவுக்கு பயங்கரமாக கிரியேட்டிவாக யோசிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கான டாஸ்க்கை பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரியுது, எப்போ அதுவே பரவாயில்லப்பா, இது வந்து ரொம்ப கிரியேட்டிவாக யோசிச்சிருக்கீங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு சுத்தமாக, அதாவது இந்த ஷோவில் கொஞ்சமாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு சண்டையை தவிர வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாஸ்க் மட்டும்தான். ஒன்று டாஸ்க் இருக்கணும், அப்படி இல்லைனா சண்டை இருக்கணும். இது ரெண்டு தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோவை கொண்டு போவோமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஷோவில் ஒன்லி சண்டை மட்டும் வந்துட்டு இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்வதின்ற ஒரு ஆள் உள்ள இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க சைடில் அவங்க பங்களிப்பை கொடுத்துட்றாங்க. ஆனால் அந்த டாஸ்க்குன்ற சைடில் கிரியேட்டிவ் டீம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த டாஸ்க்கு நீங்கள் ஒரு கேப்டன்சி டாஸ்க்கே வைக்காம போன வீக் அந்த மாதிரி தான் அந்த கத்தி எடுத்து குத்துறது, அது வந்து பயங்கர பார்ஷியலாக இருந்தது. கனியை கேப்டன் ஆக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்துக்கோசம் அந்த டாஸ்க்கை கொடுத்த மாதிரி இருந்தது. ஆப்வியஸாக அப்பட்டமாக தெரிஞ்சுது எல்லாருமே கனிக்கு தான் இது பண்ணுவாங்க, ஃபேவரா பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி கனியும் கேப்டன் ஆயிட்டாங்க. சரி, இந்த வாரமாவது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும், டாஸ்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இது ஒரு டாஸ்க்னு வேற எடுத்துட்டு வந்துட்டு கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்றது என்னையா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த டாஸ்க்கை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் ஒரு டாஸ்க்கே வைக்காம இருந்திருக்கலாம், இதுக்கு டேரக்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நீங்களே சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களில் எத்தனை பேருக்கு தோணுச்சுன்றதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு டாஸ்கா இருந்தது. ஸோ இதுக்கப்புறமாவது கிரியேட்டிவ் டீம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பெட்டரான டாஸ்க் கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சுக்கிட்டுலாம் இந்த மாதிரி சீசன் 9 வந்து டஃப்பான டாஸ்க் இருக்கும் அப்படி இப்படின்னு உருட்டுனானுங்க. சீசன் 9 வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நம்ம விஜய் சேதுபதி ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல டஃப்பான சீசனாக இது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இதுதான் அவங்க டஃப்பாயா? வீட்டுக்குள்ளே இருக்க அந்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா மிச்ச பேர்லாம், ஆக்சுவலாக பிரவீன், விக்கல்ஸ், அப்புறம் கனி, இவங்க 3 பேர் தான் கேப்டன்சி டாஸ்க்கில் விளையாடுனது. மிச்ச பேர்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதாவது ரொம்ப நேரம் போவோம் அப்படின்னு நினச்சானுங்க. மாட்டின அடுத்த செகண்ட், அதாவது ரூல்ஸ் என்னன்னா அந்த ஸ்கீ போர்டில் வந்து காலை வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2 சைடில் வந்து காலை அதில் பெல்ட் மாட்டிக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 நடக்கணும் அப்படின்றது தான் ரூல்ஸ். ஓகேங்களா? அது எவ்வளோ நேரம் நடக்கிறாங்க, நடக்கும்போது பிச்சுக்குதா அப்படின்றத அந்த டாஸ்க் வந்து கொண்டு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேரலாம் எல்லாருமே ஒன்றா நடக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன் வேணும். அந்த கோஆர்டினேஷன் இங்கே இல்லை, அது ஒரு விஷயம். அப்படி இருந்திருந்தாலுமே இது இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அது நம்ம நடக்க ஆரம்பிச்சு எப்படி பார்த்தாலும் ஒரு 2வது 3வது ஸ்டெப்லேயே கண்டிப்பாக எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் அடுத்த 10 செகண்ட் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு டாஸ்க் நடத்தி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப்டன் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் கனி கேப்டன் ஆகாமல் இருந்தாங்களே, அதுவே ஒரு வகையில் நல்லதாக தாங்க இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன்சி ஆல்ரெடி பார்த்தாச்சு, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கப்புறம் நான் கூட திருப்பியும் கனியும் கேப்டன் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான்டா, இவங்க அழிச்சாட்டையை தாங்க முடியாதா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கனி கேப்டன் இல்லாததுனால ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் கொஞ்சம் ஃபேவரிசம் இல்லாமல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் வந்து இந்த பார்வதி அன்கோர்களை இந்த கேங்கிட்டே நல்லா தான் பேசுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்பு கேங், அந்த கேங்லேயும் ஓரளவுக்கு நல்லா தான் பேசிகிட்டு இருக்காரு. 2 கேங்லேயும் ஒரு இது இருக்குது, அதாவது எப்படி சொல்கிறது,
யாரையுமே அதாவது அது ஃபர்ஸ்ட் வீக்ல திவாகரை பகச்சதோட சரி, அதுக்கப்புறம் அந்த மனுஷன் யாரையுமே பகச்சிக்கல, இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டு மாப்பு அப்படின்ற மாதிரி இருந்தாப்புல. இப்போ வரைக்கும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஃபர்ஸ்ட் வீக்ல அந்த முதல் நாள் அவரோட ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டு நம்மளாம் என்ன யோசிச்சோம்னா, ஓகே என்னடா பிரவீன் ராஜ் இப்படி ஒரு ஆட்டிடியூட் காமிக்கிறாரு. நானே அந்த வீடியோ போடும்போது சொன்னேன், இந்த ஆட்டிடியூட்லாம் செட் ஆகாது, எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ்லாம் மொதல் வாரத்திலே வெளியே போயிடுவார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது. இது வந்து சரிப்பட்டு வராது, இவன் தேர மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனதை விட அவர் அப்படியே பதுக்கிக்கிட்டார். மற்ற அன்பு கேங் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்க பின்னாடி கொஞ்சம் ஒளிஞ்சு இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே டாஸ்க் இந்த விஷயத்தில் வந்து வெளியே வராரு. என்னை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சி இந்த வாட்டி பயாஸ்டா இல்லாமல் இருக்கும் அப்படின்ற நான் கெஸ் பண்ணுறேன். உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்கேஸ் விக்கல்ஸ் விக்ரம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க விக்கல்ஸ் கேப்டனாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை, ஸோ அந்த மாதிரி கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க கேட்டிருந்தீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ் இன்கேஸ் கேப்டன் ஆயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடு வந்து எப்படி இருந்திருக்குன்னா ஒரு மாதிரி அமைதி பூங்காவாக இருந்திருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி இருந்திருக்காது. ஏன்னா விக்கல்ஸால் இந்த பார்வதி இவங்களெல்லாம் கனி இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரவீன் ராஜுக்கு இருக்க அந்த ஹேண்ட்லிங் இது கூட விக்கல்ஸுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வார்த்தை பேசும்போதே பார்த்தீங்கன்னா அழுதுட்டாரு. அதாவது நாங்கள் என்ன சோத்துக்கு பிச்சையடா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் எமோஷனலாக இருப்பாருங்க. அங்கேயே நான் செதர்ட்டேன். ஓ விக்கல்ஸ் நீங்கள் இவ்வளோதானா, அதாவது விஜய் சேதுபதியே சொன்னார் இந்த மேட்டருக்குலாம் நீங்கள் இவ்வளோ எமோஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி. பார்க்கும்போதே அப்பட்டப்பா தெரிஞ்சுது, விக்கல்ஸ் எனக்கு ஒன்றும் புரியலையே, அவனுங்க வந்து அந்த காய்கறி எடுத்துகிட்டு போகிறானுங்க, அதுக்கு வந்து நீ ஏன்டா இப்படி ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நாங்கள் என்ன பிச்சையடா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ரோஷமாக கத்திக்கிட்டு அழுதுகிட்டே போனார் பாருங்க. நான் வந்து இந்த மாதிரி எமோஷன் ஆக மாட்டேன், இந்த வாட்டி ஆவறேன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு இந்த காய்கறி எடுத்துட்டு வந்து வச்சிருங்க, தயவு செஞ்சு வெங்காயத்தை கொடுத்துருங்க அப்படின்னு கத்தனார் பாருங்க. அன்றைக்கே தெரிஞ்சது விக்கல்ஸோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்ஷா பிஹேவ் பண்ணுற அந்த இது அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவர் கேப்டன் ஆயிருந்தாலுமே அவரால் பார்வதி இவங்களால ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு வேலைக்கு ஆயிருக்காது. எனக்கு தெரிஞ்சு பிரவீன் ராஜ் ஓகே தான். ஃபர்ஸ்ட் வீக்கும் கேப்டன்சி டாஸ்கில் வந்து அந்த டிஷர்ட் எடுத்து மாட்டிக்கிட்டு பைபிள் தோத்து போச்சு. ஸோ இப்போ வந்து அவருக்கு கிடைச்ச இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் என்ன பண்ண போறாரு அப்படின்ற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மெயினாக அவருக்கு இருக்க பெரிய டஃப்பான விஷயம் என்ன தெரியுமா, கனி வந்து சூப்பர் டீலக்ஸுக்கு போயிட்டாங்க. ஸோ கனியை பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸில் இருக்கும் போது நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மற்றவங்க ஏன்னா சபரி இந்த மாதிரி தான் பண்ணார். போய் ஒரு 2 நாள் நினைக்கிறேன் பயங்கரமாக ஏற்றி விட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் சபரி எதுவும் பண்ணல, மற்றவங்களை ஏற்றி விட்டுட்டு இருந்தார். எஃப்ஜே ஆதிரை இவங்களெல்லாம் அதாவது நம்ம இந்த வாரம் வந்திருக்கோம்னா நம்ம ஏதாவது செமையாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏற்றி விட்டார். அந்த பீஸ் வந்து நல்லா பதுக்கமாக பதுங்கிடுச்சு, மற்றவங்க வந்து நல்லா கீ கொடுத்துட்டு இருந்தது. ஆனால் கனி அப்படி இல்லை. கனியை பொறுத்த வரைக்கும் அது ஏதோ ஒன்று அது அவங்களே பண்ணணும் அப்படின்ற ஒரு மற்றவங்களும் ஏற்றி விடுவாங்க. சேம் டைமில் அவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அது விஷயத்தில் பண்றதுக்கு. அதனால தான் என்ன பொறுத்தவரைக்கும் கனி வந்து அவங்களோட எப்படி சொல்றது அந்த பவரை வந்து யூஸ் பண்ணணும், மற்றவங்க வந்து வேலை வாங்கணும், அதே மாதிரி நமக்கு சாதகமாக சில விஷயத்தை பண்ணணும். அதாவது டாஸ்க்ல சொல்றேன். டாஸ்க்ல பொறுத்த வரைக்கும் சூப்பர் டீலக்ஸ்ல வந்துட்டு கனி சும்மா இருக்க மாட்டா அப்படின்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா மோஸ்ட்லி நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்க மாதிரியே தோணும். எதுவுமே ஒரு மாதிரி ரியல் சண்டை மாதிரியே ஃபீல் ஆகல. அந்த டாஸ்க்ல போன வீக் வந்து பாத்தீங்களா, அந்த டாஸ்க்ல வந்து அந்த பார்வதி அப்புறம் திவாகர் கமுர்தினி இந்த ஃபைட்டை தவிர மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேக்கா இருக்க மாதிரி இருக்கும். சபரி சண்டை போறதுமே ரொம்ப ஃபேக்கா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து எப்படி சொல்றது, அவங்க தெரிஞ்சே பண்றாங்க. ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம வந்து சண்டை போடலாம், கொஞ்சம் கத்தலாம் அப்படின்றது தெரிஞ்சே பண்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்களே, இது எல்லாமே ஒரு மாதிரி செட்டப் ஒரு மாதிரி பண்றாங்க. அதுவும் அந்த சாரி கேம் விளையாண்டுக்கிறாங்க பாருங்க. ஏன்டா உங்களுக்கு சாரி தானே வேணும், பிக் பாஸ் ஒரு மூட்டை சாரி எடுத்து இவங்களுக்கு அமுச்சு விடுங்க. எனக்கு புரியல, சாரி எல்லாத்துக்கும் சாரி சொல்லணும் ஸ்ட்ரைக்கு. எனக்கு புரியவே இல்லை, எவ்வளவு சாரி தானே உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் என்ன பொறுத்த வரைக்கும் பிரவீன் ராஜ் கேப்டன் ஆனது ஓகேன்னு தோணுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.